அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றைக்கி பதிவில் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அப்படிங்கிற இந்த எளிமையான திக்ரை ஓதுறதால என்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நாவுக்கு எளிமையாக இருக்கிற இந்த திக்ரை நம்ம ஓதுறதால மறுமையில் நமக்கு மிகப்பெரிய சிறப்புகளையும் இன்னும் அந்தஸ்துகளையும் அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் இந்த திக்ரு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. சுபஹானல்லா. அப்படிப்பட்ட இந்த திக்ரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் ஒரு நாளைக்கு சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அப்படிங்கிற இந்த திக்ரை 100 முறை ஓதுறாங்களோ அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதாவது அந்த பாவங்கள் கடல் நுரையளவு போல் அதிகமாக இருந்தாலும் சரி அது மன்னிக்கப்படுறதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிச்சிருக்காங்க. புகாரி நூலில் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் முஸ்லீம் நூலில் பதியப்பட்டிருக்கு. அதாவது ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், வார்த்தைகளை மிகச்சிறந்தது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் தன்னுடைய வானவர்களுக்காகவும் இன்னும் அடியார்களுக்காகவும் தேர்வு செஞ்ச சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க. இது அபூதர் ரலியல்லாஹு அவங்க அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் முஸ்லீம் நூலில் பதியப்பட்டிருக்கு. அதாவது அபூதர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதரான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அபூதர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, சொல்லுங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ். இது முஸ்லீம் நூலில் பதியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இதோட சிறப்பாக நபி ஸல்லல்லாஹு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 வார்த்தைகள் நாவுக்கு அல்லாஹ் எளிதானதாக தந்திருக்கான். அந்த வார்த்தையை நம்ம தராசில் கனத்தால் நிரப்பக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு பிரியமான வார்த்தையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை தான் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிச்சிருக்காங்க. புகாரி நூலில் இடம்பெற்றிருக்கு. இன்னும் இதோட சிறப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் காலையிலையும் மாலையிலையும் 100 முறை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மறுமை நாளில் மிகச்சிறந்ததை கொண்டு வந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்த அளவு சொன்னாலும் சரி, இதை விட அதிகமாக சொன்னாலும் சரி, அதுவே அவங்களுக்கு மிகச்சிறந்ததாக மறுமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இன்னும் இதோட சிறப்புகள் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏராளமான சிறப்புகளும் இந்த திக்ருக்கு இருக்குது. இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட இந்த திக்ரை நாமளும் அதிகமாக ஓதி இன்ஷா அல்லாஹ் இதோட சிறப்புகளையும் இன்னும் அதன் மூலயமா அந்தஸ்துகளையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் பெறக்கூடிய அடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.